ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையில் டீ போட போகிறேன், மசாலா டீ. இந்த டீ சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டு மட்டும் இல்லை, கொஞ்சம் நல்லா இதை சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்? சரி, ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். வரமல்லி சேர்த்துருக்கேன், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு. இதை கொஞ்சம் நைஸாக இதை வந்து இடிச்சுக்கலாம். அங்கே சுடு தண்ணி வந்து காய போட்ட டீக்கு இதை இடித்து அதில் இன்னும் ஒரு 2-3 மசாலா சேர்க்க வேண்டியது இருக்குது. இஞ்சி சேர்த்துப்போம். இந்த இடத்துல மைக் ஆன் பண்ணாமல் பேசிட்டேன் போல இருக்கு, வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால தான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். இந்த இதில் வந்து இஞ்சி, அப்புறம் ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் தட்டி டீ கூட சேர்த்து கொதிக்க விட்டு டீ போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்புறம் டீ போட்டுட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்தது, வெந்தயம் ஊற வச்சுருந்தேன். நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 தடவை வெந்தயம் ஊற வச்சு வெறும் வயிற்றில் சாப்பிடுவோம். இன்றைக்கி வெந்தயம் வந்து மாவு அரைக்கும் போது கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து போட்டு அரைப்பேன். ஸோ அதோடு சேர்த்து தான் ஊற போட்டிருந்தேன். ஸோ அதிலிருந்து 2 பேரும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து சாப்பிட்டோம். வெந்தயம் ஊற வச்ச தண்ணி வந்து ரொம்ப முக்கியங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ அதையும் சேர்த்து தான் நாங்கள் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சாப்பிட்டோம். இது தண்ணி மசாலாவோட சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம்ல வந்து டீ தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள். அப்புறம் நம்ம இது பிரியாணி வீடியோ போட்டுருவோம். அந்த வீடியோவில் வந்து இந்த பிரியாணி அந்த செஞ்சுருந்தேன், அதில் கொஞ்சம் நெய் போட்டிருந்தேன். அதை பற்றி வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, நிறைய நெய் சேர்க்காதீங்க, உடம்புக்கு வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அந்த கமெண்ட்டை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, நம்ம இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம மேலேயும் அக்கறைப்பட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, ஒரு ஃப்ரெண்டு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதே மாதிரி அவங்க வந்து அதுக்கு வந்து இந்த தேனில் வந்து வெள்ளை மிளகு போட்டு சாப்பிட சொல்லியிருந்தாங்க. அந்த டிப்பும் சூப்பர், நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ஷூ வீடியோ போட்டிருந்தோம்ல, ஷூ ஷாப்பிங் வீடியோ, அதுக்கும் நல்ல கமெண்ட்ஸ் நிறைய வந்திருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அந்த பிரியாணி வீடியோலேயே இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, பிரியாணி வந்து எப்படி வந்து இன்னும் பெர்ஃபெக்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவங்க அந்த ரெசிபி கொடுத்துருந்தாங்க. நம்ம ஒரு நாள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் இன்னொரு இது வேற கொடுத்துருந்தாங்க, பிரியாணிக்கு வந்து பிக்கிள் வந்து வச்சு சாப்பிட்டா, லெமன் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா வித் கேர்டோட லெமன் பிக்கிள் பிரியாணி, இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு தடவை நம்ம அவங்க சொன்ன ரெசிபியை செஞ்சு அந்த கேர்டு பிக்கிள் வச்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த டீ வந்து கொஞ்சம் அந்த எசன்ஸ்லாம் இறங்கிருச்சு, கலர் வந்தது. இப்போ இந்த டைம்ல வந்து பால் சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் வந்து பால்ல தான் அந்த டீ தூள் சேர்ப்பாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணியில டீயை கொதிக்க விட்டுட்டு, டீ தூளை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பால் சேர்க்கிறேன் நான். அப்புறம் இன்னொன்று முக்கியமானது, இன்னொரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஒவ்வொரு வீடியோவுக்கும் சூப்பர் அப்படின்னு போட்டு நல்லா என்கரேஜ் பண்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னப்பா, ரெடியை கூப்பிட்டு வாக் போறதுக்கு ரெடி ஆயாச்சா? ஓகே. என்னம்மா, நானா வருவேன்ல வீடியோ எடுக்கிறதுக்கு, அதுக்குள்ள நீயா ஸ்டார்ட் பண்ணிட்டேன்? ஆமா, நீங்க அவனை வெளியில கூட்டிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள சரி கொஞ்சம் வேலையை ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தான் எடுத்தேன். இது உளுந்தங்கஞ்சிக்கு வந்து இந்த கப்பில் வீசம்படி, இதில் 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன். அதுலேயே வந்து இப்போ 1.5 கப்பு உடைச்ச உளுந்து அதையும் சேர்த்துட்டு, இந்த இதுதான் பூண்டு தான் எடுத்து உரிக்கலான்னு பார்த்தா எல்லாம் முளைச்சிருக்கு.
இந்த முளைச்ச பூண்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆமா, சொல்லுவாங்க. அதனாலதான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இதை போய் கார்டன்ல நம்ம வச்சிடலாம் அப்படின்ட்டு. இது பாருங்க எல்லாமே முளைச்சிருச்சு, என்னன்னு தெரியல. ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தது. இது வெயில் லைட்டா வரவும் இங்க இது வந்து இந்த மாதிரி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதுல இருந்து நான் இப்போ ஒரு பூண்டு ஒரு 6-7 பூண்டு எடுக்கணும் இந்த இதுக்காக, உளுந்தங்கஞ்சிக்காக. அதுக்குள்ளேயும் இந்த இது மாவும் போட்டு விட்டேன். இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக அதை ஆஃப் பண்ணி, இல்லைன்னா அது ஒரு ஒருன்னு சவுண்டு கேட்கும், அதனால அதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த உளுந்தங்கஞ்சிக்கு குக்கரில் வச்சுட்டேன். அதுக்கு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நல்லெண்ணெயில், 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெயில் இந்த வெந்தயம் போட்டு அதை லைட்டாக அந்த ஃப்ரை ஆகி வந்தோன்னா அது கூட சேர்த்து மூடி வச்சிடலாம். உப்பு இன்னும் சேர்க்கல, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஓகே, இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. உளுந்தங்கஞ்சி வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி செஞ்சிருவேன், முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிடுறது. இது மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா நல்லா குழைய வெந்துடும். இது வந்து இந்த ஸ்டேஜில் அப்படியே நம்ம கொஞ்சம் தாளித்து விட்டும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நல்லா மசிச்சு விட்டுட்டு கஞ்சியாக வேணும்னா கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து கஞ்சியாகவும் சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். தேங்காய் பால், தேங்காய் பூ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து தேங்காய் பூ சேர்க்குறேன். தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா இந்த சுடு தண்ணி கொஞ்சம் சேர்த்துப்போம். ஊறுகாய் வச்சு சாப்பிடுவா. துவையலும் நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஊறுகாய் தான் பிடிக்கும். இது சூப்பர், காலையில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி. மத்தியானத்துக்கு சிக்கன் பண்ணிடலாமா? சிக்கன் தான் பண்ண போகிறேன். ரசம் வச்சு சிக்கன் வந்து ஒரு லைட்டாக கிரேவி மாதிரி பண்ணிடலாம். டெடிக்கு வேற சிக்கன் தீந்துருச்சு, அவனுக்கும் எடுத்து கட் பண்ணி வைக்கணும். இது மொத்தமாக காஸ்கோவில் வாங்குறது. இது வந்து இந்த பேக் வந்து எங்களுக்கு ஒரு 2 வாரத்துக்கு வரும், 2-3 வாரத்துக்கு வரும். 2 வாரத்துக்கு வரும் ஆக்சுவலாக. ஏன்னா டெடிக்கெலாம் வேற நாங்கள் டெய்லி சிக்கன் போடுவோம். ஸோ இது தூக்க முடியல, ரொம்ப ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. இது நிறையா சிக்கன் இருக்குன்னுலாம் பார்க்காதீங்க. இது வந்து என் பையன் வந்து ஜிம்முக்கெலாம் போயிட்டு வந்துட்டு அவன் ப்ரோட்டீன் என்னமோ இந்த காலத்து பசங்க சிக்கனில் மட்டும்தான் ப்ரோட்டீன் இருக்குது. அது என் பையன் வந்து ஜிம்முக்கெலாம் போயிட்டு வந்துட்டு அவன் ப்ரோட்டீன் என்னமோ இந்த காலத்து பசங்க சிக்கனில் மட்டும்தான் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அவனுக்காக டெய்லி வந்து ஒரு 4 பீஸ் வந்து செஞ்சு கொடுக்குறது. அதனால இவ்வளோ சிக்கன் வாங்கியிருக்கோம். அதனால ஓகே, அடுத்து லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். சரி, ரசம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து மிளகு இங்கே காமிங்களேன். மிளகு, சீரகம், வெந்தயம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சரி ஓகே அதையும் சேர்த்து போடுவோம். ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் இதுக்கு தட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு. இதில் நான் பச்சை மிளகாலாம் போடல, பூண்டு காரமும் மிளகு காரம் தான். பூண்டு இதையும் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். பூண்டு மிளகு இதெல்லாம் கொஞ்சம் அரைப்பட்ட உடனே கொஞ்சம் என்னன்னு சொல்லுவாங்க, இந்த பூண்டு, மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் சேர்த்து போட்டு அரைச்சிட்டு நல்லா தட்டிடலாம். நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைப்பட்ட உடனே நம்ம இதை கொஞ்சம் நல்லா அரைப்பட்ட உடனே அதுக்கப்புறம் ரசம் இந்த கல்லில் தட்டி செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓவன் போட்டு சும்மா வந்து குத்திட்டு இருக்காது. இதெல்லாம் சும்மா சாதாரண இது. இந்த அட்டி அடிச்சீங்கன்னா அப்புறம் தட்டாம எப்படி வந்து அதை அரைக்கிறது? அப்ப அம்மா அம்மிக்கல் வாங்கிட்டாங்க. அம்மிக்கல் வாங்கி எங்க அந்த ஓரமா அப்படி வச்சுக்கிறேன். அதையும் போட்டு இல்லைன்னா கீழே வச்சுக்கிறேன். கீழே அந்த இதுல வச்சுக்கிறேன்.
அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சரி ஓகே, வாங்க ரசத்தை செய்ய ஆரம்பிக்கலாம். ரசம் செய்ய ஆரம்பிச்சாச்சு. இதில் கடுகு உளுந்தம் பருப்பு, அப்புறம் அந்த தட்டினது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கனையும் கட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே செஞ்சிருவேன். உங்களை தான் கேட்குறேன். சிரிக்காத. அமேசான்ல கிடைக்கும்ல. சம்மர்ல ஒரு அம்மிக்கல் வாங்கி கொடுத்தீங்கன்னா வெளியில வச்சு நான் அரைச்சு சட்னி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா செஞ்சு கொடுப்பேன். இது கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். சமைக்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த தடவையாவது கொஞ்சம் எல்லாம் அதை ரெடி பண்ணி கொடுங்களேன். வெளியில வச்சு சமைக்கலாம். வீட்டுக்குள்ளேயே வச்சு சமைச்சு போர் அடிக்குது. 6 மாசம் வரை விறகடுப்புல எல்லாம் சமைக்கிறாங்க. இங்க விறகடுப்புல வச்சா என்ன ஆகும்? வீட்டுக்குள்ள இல்ல, வெளியில வச்சு சம்மர்ல புகையா வரும். ஓகே, புளி. ஓகே ஓகே, நான் இதுல புளி தண்ணி, ரசத்துக்கு புளி தண்ணி, பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன். உப்பு எல்லாமே போட்டேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து லைட்டா நுர கட்டி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். உங்க பொண்ணுக்கும் உங்களுக்கும் ஏதோ டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. என்னமோ உங்க பொண்ணு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா. என்னது? ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களே. எப்ப பண்றோங்கிறது இல்ல, எப்படி பண்றோம், அது எவ்வளவு கன்சிஸ்டன்ட்டா பண்றோங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கேட்டுக்கோங்க சரியா? காலேஜுக்கு தான் வந்திருக்கோம் பையனை டிராப் பண்றதுக்காக. டெடி பாருங்க எவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரான்ட்டு. இந்த ரிவர் பேர் என்ன? கிராண்ட் ரிவரா? ரெட் சீடர் ரிவரா? இதெல்லாம் என்ன காலேஜா என்ன? இது என்ன ஆர்ட்ஸ் காலேஜா? என்னது? நம்மளும் காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்கலாம். அதான் அந்த காலேஜ் மெமரிஸ்லாம் சூப்பரா இருக்கும். அந்த காலேஜ் இதுலயே இருந்திருக்கலாம். சண்டே எல்லாம் என்னடா பண்ணுவீங்க காலேஜ்ல? என்னது படிக்கிறீங்களா? சண்டே அன்னைக்கா? எங்க எடுக்கிறது ஒண்ணுமே தெரியல. டெடி முன்னாடி உட்கார்ந்துட்டு எனக்கு ஒரு வியூமே கிடைக்க மாட்டேங்குது. இது என்ன ஸ்டேடியம்? ஃபுட்பால் ஸ்டேடியமா? டெடி டெடி காலேஜ் போறியா நீ? நம்மளும் இங்க காலேஜ் படிச்சிருந்திருக்கலாமோ? ஏன்னா புதுசா போய் ஜாயின் பண்ணலாமா? அழகா இருக்கு. இது ஒரே இடத்துல எல்லா காலேஜும், ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும்ல? தனித்தனி பில்டிங் தான், ஆனா ஒரே கேம்பஸ் தானே. அததான் சொல்றேன், பெரிய கேம்பஸ், அந்த இதுக்குள்ளேயே எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்ல வர. சர்ச் இருக்கோ உள்ள? சவுண்ட் ஏதோ மியூசிக் கேக்குது பாருங்க. ஓகே, காலேஜ் போயிட்டு வந்தாச்சு. அவனை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயமும் போட்டு தாளிச்சிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு மிளகா பொடி, தக்காளி இதெல்லாம் சேர்த்து போட்டு வதக்கிட்டு இருக்கேன். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்.
இதில் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா மசாலா எல்லாம் வெந்து வந்த உடனே சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டைமில் சிக்கன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கிலோ சிக்கன் இருக்கும், போன்லெஸ் சிக்கன் தான். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலாவோட சேர்ந்து சிக்கன் நல்லா வேகணும். வெந்துச்சுன்னா சிக்கன் ரெடி. ஓகே, சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கடைசியாக கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள் சேர்த்து இறக்கணுன்னா நல்லா மணமாக இருக்கும். கொஞ்சம் சீரகத்தூளும் கொஞ்சம் சோம்புத்தூளும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டால் போதும், நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்தது சாப்பிட வேண்டியதான். ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, ரசம், முட்டை பொரியல் எல்லாம் ரெடி. அடுத்தது சாப்பிட வேண்டியதுதான். ஓகேங்க, லஞ்ச் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி சிக்கன், சூப்பரான சிக்கன் கிரேவி சாதத்தில் போட்டு, சூடாக சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்புறம் ரசம், அப்புறம் முட்டை பொரியல் எல்லாம் சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.